சபரிமலைக்கு செல்லும் கன்னிசாமிகள் கடுமையான காட்டு வழிப்பாதையிலேயே நடந்து சென்று ஐயப்பனை தரிசிக்க வேண்டும். இந்த காட்டில் வனவிலங்குகள் இருக்கும் என்றாலும் ஐயப்பன் மீது பாரத்தை போட்டுவிட்டு பக்தர்கள் இந்த வழியை பயன்படுத்துகிறார்கள். மகிஷியை வதம் செய்வதற்காக அவளை தேடி சென்றபோது இந்த வழியாகத்தான் ஐயப்பன் சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்படி பக்தர்கள் இவ்வழியாக செல்லும்போது அழுதா நதிக்கரையில் ஓய்வெடுப்பது வழக்கம். இந்த அழுதா நதி எப்படி உருவானது என்ற புராண கதையை பற்றி இந்த பதிவில் காண்போம். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் பயபக்தியோடு உச்சரிக்கும் பெயர் அழுதா நதி. எரிமேலியில் பேட்டை துள்ளி ஆடிவிட்டு பயணத்தை தொடரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பேரூர் தோடு, கோட்டப்படி, காளைக்கட்டி, அழுதாமலை ஆகியவற்றை கடந்ததும் வருவதுதான் அழுதா நதி ஆகும். பெருவழிப்பாதையின் வழியாக சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தவறாமல் நீராடும் இடம்தான் அழுதா நதி. ஐயப்பன் அரக்கியான மகிஷியுடன் போரிட்ட போது இறுதி கட்டத்தில் ஒரு மலை ஏறி நின்றாள். அப்போது ஐயப்பன் எய்த அம்பு தன் மீது பட்டதும் தான் தன்னுடைய தவறை உணர்ந்தாள் மகிஷி. உடனடியாக தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாள். அவ்வாறு மகிஷி அழுத கண்ணீர் வழிந்தோடி அழுதா நதியாக பெருகி ஓடுகிறது. அதற்கு பின்னர் மகிஷியை சம்ஹாரம் செய்துவிடுகிறார் ஐயப்பன். இருப்பினும் மகிஷியின் பூத உடல் வளர்ந்து கொண்டே போனது. இதனால் சுவாமி ஐயப்பன் அவள் உடலின் மீது கல்லை போட்டு அதன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினார். இதன் காரணமாகவே அழுதா நதியில் மூழ்கி நீராடும் ஐயப்ப பக்தர்கள் ஒரு கல்லை எடுத்து வருகின்றனர். அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வரும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கல் எடும் குன்று என்று ஒரு இடம் வரும். அங்கு ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வந்த கல்லை அந்த குன்றின் மீது எரிந்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லிடும் குன்றில்தான் ஐயப்பன் மகிஷியின் உடலை போட்டு கற்களால் மூடினார். அதன் பிறகு மற்ற தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் என அனைவரும் ஆளாளுக்கு ஒரு கல்லை அரக்கியின் உடல் மீது போட்டு முழுவதுமாக மூடினார்கள். இதன் காரணமாகவே இந்த இடத்தை கல்லிடும் குன்று என்று அழைக்கின்றனர். ஐயப்ப பக்தர்கள் அழுதா நதியில் மூழ்கி எடுத்த கல்லை இந்த குன்றின் மீது எறிந்துவிட்டுத்தான் தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர். பம்பா நதியின் துணை நதிதான் அழுதா நதியாகும். இது கேரளாவில் இருக்கும் மிகப்பெரிய நதிகளில் 3வது இடத்தில் உள்ளது. கேரளாவில் வழிபடக்கூடிய முக்கியமான கடவுளான ஐயப்ப சுவாமியின் புராண கதையுடன் தொடர்புடைய புண்ணிய நதியாக இது இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.